Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 5 exercise 5.1 பார்த்துட்டு இருக்கோம் coordinate geometry. ஓகேயா 6th sum find the value of k if the area of quadrilateral சொல்லி 28 square units கொடுத்துருக்கு, vertices கொடுத்துருக்கு. இதில் வந்து ஃபிகர் போட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த k என்ற வேல்யூ பொறுத்து தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இது ஸ்கெட்ச் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கிராஃபு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கிவன் பாயிண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வர்றேன். லேட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரையில் -4, -2 கேபிட்டல் ஏ அப்படின்ற பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் பி -3, கே, நெக்ஸ்ட் சி 3, -2, நெக்ஸ்ட் டி 2, 3. அடுத்து ஆன்சர் கொடுத்துருக்கு, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குடா தம்பி. அதையும் எடுத்துட்டேன் கொஸ்டினில். ரைட், ஓகே. இப்போ நான் ஃபார்முலாவுக்கு வர்றேன். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 again x4 y4 x1 y1 again எழுதிக்கோ. ரைட், இதுக்கு இடையில இந்த டீச்சர்ஸ் சொன்ன ஸ்டெப்பு தேவைன்னா உனக்கு எழுதிக்க, மறந்துடாது. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி ஓகே, அவருடைய விருப்பம் பார்த்து எழுதிக்கோ. சரி, ரைட்டு. நான் இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணி கொண்டு போயிடுறேன். ரைட்டு, அடுத்து என்ன வரும்? -4, -2 -3, கே. சரிங்களா? அடுத்து 3, -2 2, 3 அகைன் -4 -2. இங்கே ஆன்சரை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்க. 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருந்தால் போட்டேன் ஆன்சரை. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 56 அப்படின்னு வந்துடும். கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 இங்கே போயிடும், 2 மல்டிப்ளை ஆயிரும். டிவைடில் இருக்குங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். ரைட்டு, நீ எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ப்ராக்கெட் -4k -4k ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +6 +9 -4 மல்டிப்ளை மட்டும் கரெக்டாக பார்த்துக்க டைரக்ஷனு. நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் 6 +3k. ஓகே, -4 -12. குட். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 56. ஓகே, குட். ஓப்பன் ப்ராக்கெட். இதில் லைக் டேம் இது ரெண்டும். அப்போ 15 4 போச்சுன்னா 11. சரிங்களா சொல்கிறது? 15ல் 4 போச்சுன்னா 11 -4k +11. ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்க. ஓகே, மைனஸ். அதே மாதிரி இது ரெண்டு லைக் தான். -16 6 போச்சுன்னா -10. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? +3kன்னு இருக்குது. ஓகே, அதை போட்டுக்க. க்ளோஸ்டு. அடுத்து 56 பொறுமையாக மைனஸ் ஓப்பன் பண்ணிவிடு. -4k +11 -10 உள்ளே போனால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணல. ரைட்டு, அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அடுத்து லைக் டேம் வந்து இது 11டா தம்பி. இது வந்து 11 பார்த்துக்க. 11 நான் வாட்டில் ஹெச் மாதிரி போட்டு நினச்சிடாத. 11 11 கொஸ்டினில் பார்த்துக்கோ. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 21. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா -7k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே என்ன இருக்குது? 56. அப்போ 56 இது +21 இந்த சைடு வந்தால் -21 ஈக்குவல் டு -21. இது -21 ஈக்குவல் டு -7k. இதில் வெறும் 35 ஈக்குவல் டு -7k. இது மைனஸ் இன்ட்டு கேன்னு அர்த்தம்டா, மல்டிப்ளை. அப்போ இந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும். நீ வேலை ப்ளஸ்ன்னு கொண்டு போயிடாத. -7 இங்கிட்டு கொண்டு போய் +7 போட்டுக்கூடாத. கீழே டிவைடில் வரணும். எப்படி வரணும் அப்படின்னா 35 டிவைடட் பை -7 ஈக்குவல் டு கே அப்படின்னு வரணும். அப்போ கேஸ் ஈக்குவல் டு அடிச்சிட்டோம்னா 1 7s are 7 5 வரும். என்ன 5 வரும்? -5. இதுதான் கேவுடைய வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.